பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்மளால் ஒரு சூப்பரான இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னா அது ஃப்ரீலான்சிங்கில் தான் முடியும். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அப்படி தான் நம்மளோட ஸ்டூடெண்ட் இப்போது ஒரு கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். கிளைண்ட்டோட நேம் வந்து ரஞ்சித் நாராயண். அவங்க எதுக்காக கேட்டிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட் கிட்டனா, ஒரு வெப்சைட்டுக்காக அவங்க ஒரு ஸ்பைஸ் பிஸ்னஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்காக நியூ ஸ்டார்ட் அப்காக கேட்டிருக்காங்க. அவங்க வந்து கிளைண்ட் வந்து ஃப்ரம் கேரளா. சரிங்களா? சரி, எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கும் போது கிட்டத்தட்ட 8,000 rupees சார்ஜ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. இந்த ஒரு ஸ்பைசஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வெப்சைட். இப்போது ஒரு சின்ன பிஸ்னஸ் தான், ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் தான். இதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் டெவலப் பண்ணி தர டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 2 weeks நீங்கள் டெலிவரி பண்ணிடலாம். இந்த 2 weeks பண்ண டெலிவரி வெப்சைட்டை 8,000 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட். இது எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த டைம் டியூரேஷன் இந்த வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது அப்படின்னு நீங்கள் வந்து மேபி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நாளைக்கு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாகவே இந்த 2 weeksக்குள்ளே இந்த என்டையர் வெப்சைட்டை நம்ம சப்மிட் பண்ணி முடிச்சலாம். இல்லை நம்ம வாட்ஸ்அப் இன்டெகிரேஷன், பேமெண்ட் இன்டெகிரேஷன், ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்டையர் ஃபார்ம் ஃபில்அப் ஆகும் எந்த டீட்டெயில்ஸ் வந்தாலும் நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியும் நம்மளோட கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து. சரி, இந்த ஸ்டூடெண்ட் எப்படி கிளைண்ட் அக்வயர் பண்ணார், நீங்கள் இதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃப்ரீலான்சிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பிஸ்னஸ் மாடல். ஒரு ஸ்கில் செட் லேர்ன் பண்ணி அது மூலமாக கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணி இந்த மாதிரி மணி ஜென்ரேட் பண்ண முடியும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாதிரி. நம்ம ஸ்டூடெண்ட் லேர்ன் பண்ண ஸ்கில் செட் பண்ணினா நோ கோட் செல்டம் ஸ்கில் செட், ஜஸ்ட் கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை டெவலப் பண்ணி தருவாங்க. அதுவும் பார்க்க ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை டெவலப் பண்ணி தருவாங்க. ஏன்னா நிறைய பேர் வெப்சைட் டெவலப் பண்ணாலும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற வெப்சைட்ஸ் தனியாக தான் தெரியும். சரிங்களா? இதுவே நான் உங்ககிட்ட இப்போ ஒரு சில வெப்சைட்லாம் காமிப்பேன், விச் இஸ் ஸ்பைசஸ் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லாட்டி நிறைய வெப்சைட்ஸ் நான் வந்து டெமோவாக காட்டுறேன். அதை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் 8,000 rupees சார்ஜ் பண்ணியிருக்காரு. விச் இஸ் ஒரு ஆவரேஜான ஸ்டார்டிங் ஸ்டூடெண்ட் வந்து 8,000 சார்ஜ் பண்ணலாமான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மி தான். நான் எப்பயுமே சொல்கிறது ஒரு 10,000 சார்ஜ் பண்ணுறேன். பட் ஆனால் ஃபஸ்ட் கிளைண்ட்ன்ற போது நீங்கள் டெஃபினட்டாக 8,000 சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த 8,000 வேல்யூ ஃபார் மணியான்னு கேட்டால் டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணி தான். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் என்டையர் ஸ்டார்ட் அப் பண்ணுற பிஸ்னஸ்க்கு எல்லாமே ஒரு அதிகமான அமௌண்ட் வந்து செலவு பண்ண முடியுமா கேட்டால் அவங்க பட்ஜெட்டில் இருக்காது. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு ஏஜென்சி கிட்ட கொடுத்தாலோ இல்லாட்டி அதோட பெரிய ஆள்கிட்ட கொடுத்தாலோ அவங்களோட பட்ஜெட்குள்ளே வரவே வராது. ஸோ நம்ம மாதிரி இருக்கிற சின்ன சின்ன ஃப்ரீலான்சர்ஸ் கிட்ட தான் வந்து நம்மக்கிட்ட ஒர்க் பண்ண விரும்புவாங்க. அவங்கள தான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ். இவங்க எங்கேருந்து கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் தான் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்கிற இதே விஷயம் தான். ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள், அதை ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து நீங்கள் பண்ணுற டெமோ வெப்சைட்ஸை ஷோகேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுற மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் அக்வயர் பண்ணலாம். சரி, இவர் மெயினாக யூஸ் பண்ண மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மல்டிபிள் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ மோர் தென் 2,500 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன். அதில் ஒன் ஆஃப் தி நான் சொல்லி கொடுத்த மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த கிளைண்ட்டை அக்வயர் பண்ணியிருக்காரு. ஸோ நான் இதை ஷோகேஸ் பண்ணுற விதமே கிளைண்ட் அக்வயேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு தான் ஷோகேஸ் பண்ணுவேன். கிளைண்ட்டை எப்படி நம்ம அக்வயர் பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டுமே இந்த ஃப்ரீலான்சிங் ஃபீல்டுக்குள்ளே நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். நீங்கள் என்ன ஸ்கில் வேணால் லேர்ன் பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. பட் கிளைண்ட்டை அக்வயர் பண்ணுற மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அப்படி தெரியுன்ற பட்சத்தில் நீங்கள் ஈஸியாக நிறைய கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை டெமோ வச்சு நம்ம அப்லோட் பண்ணோம். அந்த வெப்சைட்ஸ்லாம் பார்த்து ஒரு ட்ரஸ்டபிலிட்டி கிரியேட் ஆகும். ஏன் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஷோகேஸ் பண்ணுறோம்? தமிழ் கிளைண்ட்டாக இருக்கட்டும், இந்த கேரளா கிளைண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேஸ் ஒன்று கிரியேட் ஆகும்ல. நீங்கள் வந்து திரும்பியோட இவங்க வந்து ஃபஸ்ட் கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட டெமோ வெப்சைட் ஷோகேஸ் பண்ணிகிட்டே கொஞ்சமாக வந்துட்டு இருக்கலாம். இதுவே ஓவர் தி டைம் பீரியடில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் ஆகிடும். பட் இது கூடவே கிளைண்ட்டை நீங்கள் அக்வயர் பண்ணுற மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணும்போது இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் வரும். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரே வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதுவும் ஒன் பை ஒன்னாக சொல்ல முடியுமான்னு கேட்டால் அதுவுமே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் மூலம் வரும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் பண்ண டெமோ வெப்சைட்ஸ் அப்டேட் பண்ணணும். அந்த டெமோ வெப்சைட்ஸை எந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக பில்ட் பண்ணுறீங்கிறத பார்க்கணும். அடுத்தது கிளைண்ட் அக்வயர் பண்ணுற மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியில் 3 ஸ்டெப்ஸ். இதை நான் எப்படி சொல்லுவேன்னா, NCAQ மெத்தடாலஜி அப்படின்னு நான் சொல்லுவேன். நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணுற மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி ஷோகேஸ் பண்ணுறேன். NCAQ இந்த மெத்தடாலஜியில் நீங்கள் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கிளைண்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. நான் சின்ன ஒரு போல் கண்டக்ட் பண்ணேன், விச் இஸ் லாஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எல்லா போல்ஸுமே கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறது தான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வெளியே வந்து நிறைய பேர் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேலிஸ்ட்டை நான் வந்து ஒன் பை ஒன்று அப்லோட் பண்ணிவிட்டு நிறைய வந்துட்டேன். பட் இதை நான் உங்ககிட்ட ஷோகேஸ் பண்ணணும்னு காமிச்சேன். ஏன்னா கேரளா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் கிளைண்ட்ஸ் எடுக்கல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத உங்ககிட்ட காமிக்கணுன்றதுக்காக இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். இது ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். இது தாண்டி ஸ்ரீலங்கா, அது மட்டும் இல்லாமல் USA, கேரளா, ஆஸ்திரேலியா, நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து, இந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்துமே கிளைண்ட்ஸை ஆன்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே பேஸ் அமையிறது நம்ம சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் மெத்தட்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கும். டவுட்ஸ்னால் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு எப்பயுமே நான் இருப்பேன். ஸோ அது ஒரு பெஸ்ட்டான விஷயம் தான். நீங்கள் மேபி நீங்கள் ஃப்ரீலான்சிங் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லாட்டி ஃபஸ்ட் டைம் கேள்விப்படலாம். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எங்கே ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். மேபி அது ரிலேட்டடாக ஏதாவது ஐடியாஸ் கொடுக்க சான்ஸ் பண்ணுறேன். ப்ளஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் வெப்சைட் டெவலப் பண்ணியிருப்பாங்க. நான் இப்போ வந்து ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி
மாதிரி நான் ஒரு டெமோ வெப்சைட் க்ரியேட் பண்ணி தான் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு டெமோ வெப்சைட்ஸை உங்ககிட்ட இப்போ நான் ஷோகேஸ் பண்ணுவேன். நீங்கள் அதை பாருங்கள் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இந்த ஷோகேஸ் பண்ணுற டெமோ வெப்சைட்ஸ் எல்லாமே ஒரு லைன் கூட கோடிங் நாலேஜ் இல்லாமல் டெவலப் பண்ண வெப்சைட்ஸ் தான். இந்த வெப்சைட்ஸ் தான் இப்போ இந்த பிஸ்னஸ் என்கிட்ட வந்துருந்துச்சுன்னா நான் இந்த வெப்சைட் தான் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்றத இப்போ உங்ககிட்ட ஷோகேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி கிளைண்ட்ஸை ஃபாஸ்ட்டாக அக்வயர் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஃப்ரீலான்சிங்குள்ளே இருக்க நோ கோட் செல்லிங் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக லேர்ன் பண்ண முடியும். நான் கிட்டத்தட்ட 40 பேட்சாக எடுத்து ஸ்டூடெண்ட்ஸை பர்சனலாக ட்ரெயின் பண்ணி என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலமாக நான் ட்ரெயின் பண்ணி ரிசல்ட்ஸை கொண்டு வந்துட்டுருக்கேன். அது ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் தான் இவருமே. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை லேர்ன் பண்ண நினச்சாலும் இந்த ஸ்கில் செட்டையும் எப்படி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணி லேர்ன் பண்ண நினச்சாலும் டெஃபினட்டாக என்னோட ஃப்ரீயான வெப்லாம் ஜாயின் பண்ணலாம். அந்த ஃப்ரீ வெப் ஜாயின் பண்ணும்போது என்டையர் டீட்டெயில்ஸ், இந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ், என்ன படிப்பீங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ணலாம், இந்த கோர்ஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ வெப்னார் கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஓகேங்களா? ப்ளஸ் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இன்டர்வியூஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சினா இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்.